மதிக்காம போவாதே. குட்டி ட்ரக்கர் எப்படி இருக்கு? வாடி வீட்டுக்கு வா. நான் இப்போ ஸ்கேவெஞ்சரை பத்தி சொல்ல போறேன். பாதையில பார்த்தோம்னா பார்த்தேன்னா கேர்ஃபுல் சூக்குள்ள போயிருக்கு. இதை பிடிங்க நான் எடுக்கிறேன். இதை பிடிங்க இழுங்க. ஏய் இதை இழுடா. கையில் எடுக்க அது வராதுடா, பெருசு வாய் பெருசா இருக்குண்டா. தண்ணியா பட்டுட்டா வந்துருச்சு. வேட்டைக்கு போகும்போது அப்படி யானையை கொண்டு இங்கே சுட்டு போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்படி இங்க இருந்து மழை வந்து இது வந்து எல்லாம் வந்து யானையை தண்ணியிலே அடிச்சு போயிட்டு இயற்கையாவே போயிட்டு யானை அப்படி போனனால இங்க உள்ள ஆளுங்களை அது கோயிலை வச்சு கும்பிடுறாங்க. பாருங்க ரேணுவை தூக்கிட்டாரு. பார்த்து ப்ரோ வழுக்குது. நீங்க விழுந்தாலும் விழுங்க, ரேணுவை போட்டுறாதீங்க. ரேணுவுக்கு இன்னும் சாதனை பண்றதுக்கு ரொம்ப இருக்கு. இங்க பாருங்க, இப்பதானே சொன்னேன் ஷூவை காட்ட சொல்லி. இங்க பாருங்க அட்டையை குடிச்சு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. முடி வெட்டுறதுக்கு அடிக்கிற மாதிரி அடியா. என்ன ப்ரோ இது? கால் மூட்டுலாம் கடிச்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்காக்களே, இன்னைக்கு நான் உங்களை ரொம்பவே அட்வென்ச்சரான அட்டைக்காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் கூட்டு போறேங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க குட்டி ட்ரக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற இந்த சின்ன சப்போர்ட் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று நாங்கள் வந்து வால்வாண்டல் போயிட்டு நைட்டு வந்து இங்கே இந்த ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். இங்கே இருங்க விதுரா பஸ் ஸ்டாண்டில் ஆப்போசிட்டில் ரேவதி ஸ்டே ஹோம்ஸ்ன்னு இருக்குது. பக்கத்தில் இங்கேருந்து நம்ம அடுத்து பொன்முடி போகிறதுக்கோ அகத்தியர்மலை போகிறதுக்கோ உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். பக்கத்தில் தான், ஷார்ட் டிஸ்டன்ஸு இங்கேருந்து போகிறதுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கு ஆப்போசிட்டு கீழே பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக பஸ் பிக் பண்ணிக்கலாம். ஸோ பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்லேயே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டல். இது வந்து பட்ஜெட் அண்ட் சேஃபும் கூட செக்யூர் கூட நல்லா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆப்பம், கடலைக்கறி. இதான் அந்த ஹோட்டல் ஆக்சுவலாக பார்த்துக்குங்க. இந்த இடம் அங்க இருக்குன்னா கேரளால திருவாண்டரத்து பக்கத்துல பொன்முடி ஹில்ஸ்ல இருக்குங்க. நாங்கள் பொன்முடி செக் போஸ்ட் வந்து இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து அடுத்த ட்ரெக்கிங்கை வந்து ஆரம்பிக்கணும். ஸோ எங்களோட கைடு வந்துட்டுருக்காரு. இன்னும் நாங்கள் இன்னும் எந்த ட்ரெக்கிங் இன்னும் முடிவு பண்ணல. ஸோ டைத்தை பார்த்துட்டு ஸோ 2-3 ட்ரெக்கிங் சொல்கிறாங்க. ஸோ என்னங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கீழே என்ட்ரி போட்டு இங்கே மனச்சலா ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் குரூப்லாம் முன்னாடி போயிட்டாங்க. மேடம் நம்ம அந்த இதா போறோம், அந்த பீக்கா போறோம். அந்த உச்சியா? அந்த உச்சி கேற மாட்டேன். இந்த கீழே அது வரையாடு முட்டாங்கிறது. அது பின்னாடி இருக்கா? அந்த அதெல்லாம் என்ன பீக்கு பேர் இல்லையா அதுக்கு? பேர்ல நான் கூட இப்படியே போய் அப்படியே போகணும்னு நினைச்சேன். இந்த புதருக்குள்ள இறங்க போறோம். அந்த தெரியுதா? இது வந்து வழின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. இதுல தான் நம்ம இறங்க போறோம். செம்ம அட்வென்ச்சராக இருக்குன்னு நினைக்கிறேன். லட்சம் எப்படி இருக்கு? சூப்பரா? ஓ, அட்டை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் பயமா இருக்கு. இந்த புல்லுல என்ன ஏறினாலும் தெரியும், பாம்பு வந்து ஏறினாலும் தெரியாது. அந்த புதர்ல மக்களே எல்லாரும் ஒன்னா வந்துருங்க. யாரும் பின்னாடி நின்றாதீங்க, எல்லாரும் ஒன்னா வந்துருங்க. ஸோ இது வந்து நம்ம வழி தெரியாமல் பாதி தூரத்தில் மாறிடுதுங்க. அதனால் கைடு கூட வரலைன்னா ரொம்ப கஷ்டம் தான். அவங்க தான் வந்து கூட்டு போக முடியும் இந்த இடத்துக்கு. ஸோ அவங்க இல்லாமலாம் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு கேட்குறாங்க பாரு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இவங்க பனி எப்படி படர்ந்துருக்குன்னு செம்மையாக இருக்குங்க. பாரு பாரு சூப்பராக்குல. பனி பனி காலைல காலத்தால பாத்தீங்கன்னா பனி அப்படியே படர்ந்துருக்கும் பாருங்க. ஃபுல்லா மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அட்டை நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்ம வரணும். லட்சம் அடிச்சல போலாமா?
பொறுமையா இல்ல தெரியுமா, எல்லாரும் ஒண்ணு போல போகணும். இங்க அங்க 2 ஆள் இங்க 2 ஆள் இப்படி நிக்க கூடாது தெரியுமா. இது ஃபாரஸ்ட் இந்த காட்டுறமா எல்லா மிருகங்களும் உண்டு. அங்கிட்டு பார்த்து எல்லாரும் தனித்தனியா போயிருவீங்க, பிரிஞ்சு போயிருவீங்க. ஓகே. ஸோ இந்த குரூப் வந்து ஒன்று போல தான் போகணுன்றாங்க. ஏன்னா வந்து தனித்தனியாக இருக்கும்போது அனிமல்ஸ் இருந்தால் நம்ம பயத்தில் எங்கேயா ஓடிடுவோம். ஸோ அதனால் ஒன்று போல தான் நம்ம வந்து குரூப்போட போக வேண்டியிருக்கு. டிஸ்ட்ரிக்டும் பார்டர். இது அகத்தியர் மலை தானே? அகத்தியர் மலை இல்ல, இது பொன்முடிக்குள்ள மலை. பொன்முடியில அதாவது சங்கிலின்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு நேரம் அங்க போனா வட்டப்பாறை, வட்டப்பாறை அடுத்து சின்ன புல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சின்ன புல்ல இருந்தா அடுத்த ஸ்டாப் பார்டர், இது தமிழ்நாடு பார்டர். சரி. அங்கதான் இந்த முண்டந்துறை களக்காடு இருக்கலாம், ரிசர்வ் டைகர் ரிசர்வ் இருக்கலாம், அதுக்குள்ளது அங்கதான் இருக்கு. இங்க இருந்து 60 கிலோமீட்டர் தான் வருவாங்க. சரி சரி, அவ்வளவு தூரம் தான் வரும். சரி. லட்சம் அப்படி இருக்கு, சூப்பரா. இங்க திரும்பி பார்க்கணும். ஆர் என்ஜாயிங்? லாஸ். வாவ். ஸோ நம்ம இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மான்சூன் சீசனில் எல்லாரும் நம்ம ட்ரெக்கிங் போகிறது, ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதை விட இங்கே கேரளாவில் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. எல்லா அட்வென்ச்சரும் இருக்குங்க. ஸோ கேரளாவில் நீங்கள் நான் சொல்கிறது ப்ரிஃபர் பண்ணுங்க, இங்கேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ரொம்ப அடர்ந்து போனதுனால இந்த இதெல்லாம் செடியெல்லாம் கொஞ்சம் அரைக்கிட்டு தான் போகிறாங்க, ரொம்ப அடைச்சி உடைச்சிட்டு இப்படி தான் போகிறாங்க. முன்னாடி ஒரு ஃபாரஸ்ட் கைடு போகிறாங்க, பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் கைடு வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு. இந்த பாருங்க, இங்கே வழியே கிடையாது ஆக்சுவலாக. இல்லை முள்ளு கில்லு செடி ஈடி அடிச்சு அடைச்சி உடச்சி கடை அதை உடை போ போ. கடையா? கடையில போய் என்ன முடியாம போற? சரித்திரம் படை. பாருங்க, செம்ம அட்டைக்காடுங்க. ஐயோயோ, எல்லாரும் பாருங்க கையை காலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். யாரும் எதுவும் என்ஜாய் பண்ண முடியல, மேலே எதுவும் வேடிக்கை பார்க்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஸ்கேவெஞ்சரை பற்றி சொல்ல போகிறேன். ஸ்கேவெஞ்சர்னா நம்ம ஃபாரஸ்ட்டை க்ளீனாக வச்சுக்கோம். ஏன்னா அந்த சிங்கம், புலி அதெல்லாம் அந்த மானெல்லாம் கடிச்சு போட்டுட்டு அப்படியே காட்டில் போட்டு போயிடும். அதனால அது காடு வந்து அழுக்க இருக்கிறதுனால அந்த மாதிரி இந்த வல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து ஜாக்கல், ஹைனா இதெல்லாம் வந்து இந்த டெட் ஈட்டிங் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த புலி அதெல்லாம் தின்னு விட்டு போட்டதை நம்ம தின்னுட்டு அதை சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால நம்ம ஃபாரஸ்ட் கிளீனா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு 2.5 மணி நேரத்தில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நடக்க ஆரம்பித்து கடைசி இங்கே ஒரு பேஸ் கேம்ப் வந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம ட்ரெக்கிங்கை வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். உண்மையிலே ஒரு ஒருத்தான ட்ரெக்கிங் அது. இங்கே பாருங்க, இப்போதானே சொன்னேன் ஷூவை காட்ட சொல்லி. இங்கே பாருங்க, அட்டையை குடிச்சு எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. முடி வெட்டுறதுக்கு அடிக்கிற மாதிரி அடியா. என்ன ப்ரோ இது? கால் மூட்டுலாம் கடிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்க, எங்கே கடிச்சிருக்குன்னு பாருங்க, தொப்புளுக்கு பக்கத்தில். அதனால தான் இல்லை, அவேர்னஸ் ப்ரோ. இது லக்கி கேர்ள் ஒன்றும் இல்லை, சுத்தமாக இருக்கு. வேட்டைக்கு போவாங்களா பிரிட்டிஷ்காரங்க? வேட்டைக்கு போகும்போது அப்படி யானையை கொண்டு இங்கே சுட்டு போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. சுட்டு போட்டுட்டு அப்ப இங்க சுத்தி செட்டில்மெண்ட் ஆள்காரங்க இருக்காங்களா, இவங்க வந்து நிறைய பேர் இருந்ததுனால இவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பா மாறி, அதாவது இது கொண்டு போக கூடாது, எங்க சாமி தெய்வம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இதனால இப்ப யானை அப்படியே கிடந்தது. அவங்களும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க தானே. அப்படி இங்க இருந்து மழை வந்து இது வந்து எல்லாம் வந்து யானையை தண்ணிலே அடிச்சு போயிட்டு, இயற்கையாவே போயிட்டு யானை அப்படி போனதுனால இங்க உள்ள ஆளுங்களை அது கோயிலை வச்சு கும்பிடுறாங்க. யானை வந்து இறந்த யானை போயிருச்சு, அப்படி போயிருச்சு, தண்ணியோட போயிட்டு இங்க பாருங்க, அண்ணே ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிருக்காங்களே. ஏங்க அவங்க அங்கேயே போறாங்க, நீங்க பார்க்கலையா? நீங்க எங்க போனீங்க அப்ப? அப்புறம் ஏன் பயப்படாம எடுத்து சாப்பிடுங்கப்பா. வாந்தி வந்தானா மயக்கம் வந்தானா? ஏன் அவட வச்சு சாப்பிட்டாங்களே, எனக்கு மயக்கம் வந்து வரவே அது. அப்ப நான் சாப்பிட்டேன். காளான் பாருங்க, இதை நம்ம சமைச்சு சாப்பிடலாமா? உண்மையிலே செமையா இருக்குல்ல. இதோ எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. காட்டில் நிறைய நம்ம பார்க்குறோங்க. உண்மையிலே இது வெயிட் இல்லை, சரியா வெயிட்டா? வெயிட் இல்லை, சும்மா ஓ ஒரு 10 கிலோ இருக்கும். 10 கிலோ இருக்குமா? 10 கிலோ இருக்கும். ஆனால் உருண்டையாக இருக்கு பாருங்க, அப்பா எப்படி ஷேப்பாக இருக்கு. செம்மையாக தான் இருக்குங்க. ஸோ கரையான் புத்துது. நேச்சர் ஊஞ்சல்னு சொல்லுவோம் நம்ம. நேச்சர் ஸ்விங்.
ஊஞ்சல். அதான் நீயே இறங்கிக்கோமா, நீ வந்தா இறங்கிக்கோ, இல்லை நாங்கள் போகிறோம் முன்னாடி. மக்களே, நம்ம முடிஞ்சிடுச்சு ட்ரெக்கிங். பாருங்க ரோட்டை பாருங்க, தெரியுதா? சூப்பராக இருந்தாச்சு பாருங்க ரோட்டுக்கு. இது என்ன இடம்னே தெரில, ஆனால் அந்த ப்ரொஹிபிட்டட் ஜோனை நான் வந்து போகும்போது கண்டிப்பாக பார்த்துருப்பேன், கண்டிப்பாக பார்த்தேன். ஆமாம், இந்த இடத்துல போர்டு விழுந்து கிடக்கு, என்னன்னு தெரில. சூப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் இது எத்தனாவது பெண்டு? இது வழியாக தான் நம்ம முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த ப்ரொஹிபிட்டட் ஜோன் போட்டிருக்கு பாருங்க, முடிச்சாச்சு. மக்களே பாருங்க, இப்போ நம்ம முடிச்ச இடம் வந்து 5வது பெண்டோ 6வது பெண்டோ. இன்னும் வந்து நம்ம 22 பெண்டு இருக்கு மொத்தம் பொன்முடிக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாரும் வந்தாச்சு. ஓகே மக்களே, நம்ம வந்து மணச்சலா ட்ரெக்கிங் ஒரு 16 பேர் வந்திருக்கோம். சூப்பராக வரையாடு மூட்டை பேஸ் கேம்ப் போயிட்டு நீட்டாக வந்தாச்சு. மொத்தம் வந்து நாங்கள் 12 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணியிருக்கோம். பொன்முடியில் வந்து நம்ம அடுத்து வந்து மீன்முட்டி ஃபால்ஸ் போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் சேஃபாக எல்லோரும் இந்த மணச்சலா ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு நேராக இந்த ரோட்டுக்கு, அதாவது 5வது பெண்டுக்கு வந்தாச்சு. இந்த மலை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.